தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் பொறுப்பு அமைச்சர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழக அரசு இந்த ஆணையை பிறப்பித்திருக்கிறது. தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் பொறுப்பு அமைச்சர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார்கள். தமிழக அரசு இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நௌஷத் இணைப்பில் இருக்கிறார். நௌஷத், வணக்கம். தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் பொறுப்பு அமைச்சர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் தகவல் என்ன? வணக்கம் சலோமி. மாவட்ட பொறுப்பு அமைச்சர்கள் மாவட்ட வளர்ச்சி பணிகளை துரிதப்படுத்தவும், பொதுமக்களுக்கு சென்றடைய வேண்டிய நலத்திட்டங்கள் உதவிகளை கண்காணிக்கவும், இருக்கை சீற்றம், நோய் தொற்று, இன்னபிற நேரங்களில் அவசர கால பணிகளை கூடுதலாக மேற்கொள்ளவும் அனைத்து மாவட்ட பொறுப்பு அமைச்சர்கள் நியமனம் செய்து அரசாணை வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாடு அரசு அனைத்து துறை சார்ந்த திட்டப்பலன்கள் பொதுமக்களுக்கு விரைவாக சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் பல்வேறு சீர் நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுத்து வருகிறது. இருக்கை சீற்றம், நோய் தொற்று மற்றும் பல்வேறு இடர்பாடு சூழ்நிலைகளில் இந்த திட்டம் பணிகளை மாவட்ட அளவில் கூர்ந்தாய்வு செய்து விரைவுபடுத்தும் வகையில் ஏற்கனவே இந்த ஆட்சி பணி அலுவலர் ஒவ்வொரு மாவட்டத்திலும் கண்காணிப்பு அலுவலர்கள் நியமித்து கண்காணித்து வருகிறது. இதனை மேலும் வலுப்படுத்தும் வகையில் அமைச்சர்கள் பெருமக்களை முழுமையாக ஈடுபடுத்த அரசு முடிவெடுத்ததாகவும் அந்த அடிப்படையில் சில அமைச்சர்களை மாவட்டந்தோறும் நியமித்திருக்கிறார். மிக முக்கியமாக விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டத்திற்கு ஊரகத்துறை அமைச்சர் ஆனந்த் நியமிக்கப்பட்டிருக்கிறார். சென்னை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆரோக்கியநாத் நியமிக்கப்பட்டிருக்கிறார். மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு வெங்கட்ராமன் நியமிக்கப்பட்டிருக்கிறார். திருவள்ளூர் மாவட்டத்திற்கு குமார் அவர்களையும், திருநெல்வேலி மாவட்டத்திற்கு அமைச்சர் மரிய வில்சன் மற்றும் பெரம்பூர் மாவட்டத்திற்கு ராஜமோகன், காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு தென்னரசு, திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு ரஞ்சித்குமார், செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு சரத்குமார், கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு அமைச்சர் வன்னியரசு, ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கு அமைச்சர் காந்திராஜ், தருமபுரி மற்றும் அரியலூர் மாவட்டத்திற்கு அமைச்சர் ராஜ்குமார், நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு குறிப்பாக அமைச்சர் ஷாஜகான், தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு வினோத், திருச்சி மாவட்டத்திற்கு ரமேஷ், மேலும் கரூர் மாவட்டத்திற்கு விஜயலட்சுமி, பால் மற்றும் பால் மேம்பாட்டுத்துறை அமைச்சர், நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் லோகேஷ் தமிழ்ச்செல்வன், வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர், திருப்பூர் மாவட்டத்திற்கு அருண்ராஜ், நீலகிரி மாவட்டத்திற்கு கமலி, வேலூர் மாவட்டத்திற்கு விஜய் பாலாஜி, ஈரோடு மாவட்டத்திற்கு அமைச்சர் செங்கோட்டையன், கோவை மாவட்டத்திற்கு அமைச்சர் குறிப்பா சம்பத்குமார், மதுரை மற்றும் தேனி மாவட்டத்திற்கு அமைச்சர் நிர்மல்குமார், புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு முகமது பர்வேஸ், சிவகங்கை மாவட்டத்திற்கு அமைச்சர் பிரபு, கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு அமைச்சர் கீர்த்தனா, விருதுநகர் மாவட்டத்திற்கு அமைச்சர் ஜெகதீஸ்வரி, திருவாரூர் மாவட்டத்திற்கு அமைச்சர் விஸ்வநாதன், தூத்துக்குடி மாவட்டத்திற்கு அமைச்சர் ஸ்ரீநாத், ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு அமைச்சர் மதன் ராஜா, சேலம் மாவட்டத்திற்கு விஜய் தமிழன் பார்த்திபன், கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு ராஜேஷ்குமார், தென்காசி மாவட்டத்திற்கு ராஜீவ், திண்டுக்கல் மாவட்டத்திற்கு விக்னேஷ் உள்ளிட்ட அமைச்சர்களை 34 அமைச்சர்களை நியமித்து அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறார்கள். மிக முக்கியமாக வருவாய் மாவட்டங்களுக்கு பொறுப்பு அமைச்சர் நியமனம் செய்யப்பட்டு அமைச்சர் பெருமக்கள், சம்பந்தப்பட்ட ஆட்சித் தலைவர்கள், மாவட்ட கண்காணிப்பு அலுவலர்கள் மற்றும் அனைத்து துறை சார்ந்த அலுவலர்கள் ஒருங்கிணைந்து திட்டப்பணிகளை துரிதப்படுத்தவும், நலத்திட்ட உதவிகளை பொதுமக்களுக்கு சென்றதை கண்காணிக்கவும், பேரிடர் நிவாரண வழங்குதல், தேவையான ஆலோசனை வழங்குதல் போன்றவற்றை மேற்கொள்ளுமாறு அரசு ஆணையிடுவதாக அறிக்கையை வெளியிட்டிருப்பது மிக முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. அரசு அமைந்த இதுக்கு குறுகிய காலகட்டத்தில் பொறுப்பு அமைச்சர் நியமிப்பது என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. சலோமி, மிக முக்கியமாக இந்த ஆட்சி அமைந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகக்கூடிய சூழ்நிலையில மக்களுடைய திட்டங்கள், மக்களுக்கு வரக்கூடிய திட்டங்களும், மேலும் இயற்கை பேரிடர் மற்றும் நோய் தொற்று உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய காலகட்டத்துல அரசில் வரக்கூடிய உதவிகள் நேரடியாக மக்களுக்கு சேர வேண்டும். அதை கண்காணிக்க ஏற்கனவே IAS அதிகாரி இருந்தாலும் கூட அமைச்சர்கள் இருக்கும்போது அது மக்களை சென்றடையும் என்ற அடிப்படையில் அரசு சார்பாக ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் அமைச்சர் நியமித்திருக்கிறார்கள். அது மிக மூத்த அமைச்சர்களுக்கு 2-3 மாவட்டங்களும், அடுத்தடுத்த அமைச்சர்கள் ஓரிரு மாவட்டங்களும் ஒதுக்கியிருப்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. கூட ஏன்னா இதே போல கடந்த ஆட்சி காலத்திலும் இதே போல பொறுப்பு அமைச்சர்களை மாவட்டத்திற்கு கடந்த திமுக அரசும் அமைத்திருந்தது. அதே போல ஆட்சி அமைந்த ஒரு மாத காலத்திலேயே தாவேக அரசு அமைத்திருப்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் மக்கள் நல திட்டங்களை மக்களிடம் சேர்ப்பதற்கு அரசு மும்முரம் காட்டுகிறது என்ற அடிப்படையில கூட நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த அடிப்படையில் தான் விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டத்திற்கு ஆனந்த் ஊரகத்துறை அமைச்சர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே ஏற்கனவே அந்த கடலூர் மாவட்டம் மற்றும் பாண்டிச்சேரி உள்ளிட்ட அந்த வகையில் பார்க்கும்போது அவர் அனுமதி கொடுப்பதால் அந்த பகுதி மக்களை கண்காணிப்பதற்காக அமைக்கப்பட்டது. அதே ஆதவ பொறுத்திருக்கிறே சென்னை மற்றும் திருவண்ணாமலை அவருக்கு அந்த மாவட்டம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மயிலாடுதுறையை பொறுத்தவரைக்கும் அமைச்சர் வெங்கட்ராமன் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கத்துறை அமைச்சர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருவள்ளூர் குறிப்பாக செயற்கை நுண்ணறிவு தகவல் தொழில்நுட்ப மற்றும் டிஜிட்டல் சேவைத்துறை அமைச்சர் குமார் அவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறார். வேலைச்சல் என்று போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். அதே போல திருநெல்வேலியை பொறுத்தவரைக்கும் மரியம் வில்சன் நிதி திட்டம் மற்றும் வளர்ச்சித்துறை குறிப்பாக
அந்த பகுதி மக்கள் திருநெல்வேலி பொறுத்தவரைக்குமே அந்த பகுதி மக்கள் அதிகமாக ஒரு நெருங்கி பழகிய வரலாறு இருப்பதாக கூட பார்க்க முடியுது. அந்த மக்களுடைய தொடர்பு ஏற்கனவே இருப்பதால் அவர் இந்த திருநெல்வேலி மாவட்டத்திற்கு பூர்வ அமைச்சர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் பெரம்பலூரை பொறுத்தவரைக்கும் ராஜ்மோகன் பள்ளி கல்வி மற்றும் தமிழ் வளர்ச்சி செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். காஞ்சிபுரத்தை பொறுத்தவரைக்கும் தென்னரசு வெளிநாடு வாழ் தமிழ்நலத்துறை, திருப்பத்தூரை பொறுத்தவரைக்கும் ரஞ்சித் குமார் வனத்துறை அமைச்சர், செங்கல்பட்டை பொறுத்தவரைக்கும் சரத்குமார் மனிதவள மேலமைத்துறை அமைச்சர். ஏற்கனவே தாம்பரம் தொகுதியில இருப்பதால் அந்த பகுதி மக்களுக்கு முழுமையாக நெருக்கமாக இருப்பதால் அந்த பகுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் வன்னியரசு சமூக நீதித்துறை அமைச்சர். ஏற்கனவே கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை பொறுத்தவரைக்குமே வேட்பாளராக அவங்க வேட்பாளர் குறிப்பாக விடுதலை சிறுத்தை கட்சி அந்த பகுதியில வலுவாக இருப்பதால் அந்த பகுதி மக்களோட ஏற்கனவே அந்த மக்களோட இணைப்பில் இருப்பதாக கொடுக்கப்பட்டிருப்பதாக கூட தகவலியா இருக்கு. ராணிப்பேட்டை பொறுத்தவரைக்கும் அமைச்சர் காந்திராஜன் கூட்டுறவுத்துறை அமைச்சர், அவர் அந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் தான். தருமபுரி மற்றும் அரியலூர் ராஜ்குமார் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர். நாகப்பட்டினம் ஷாஜகான் குறிப்பாக அந்த பகுதியில அவருக்கும் ஏற்கனவே அந்த பகுதியை சார்ந்த பாபனா எப்படி இருந்தா கூட அந்த பகுதி மக்களோட ஏற்கனவே அவருக்கு அவங்க கட்சி சார்ந்து அந்த பகுதியில அவருக்கு ஒரு அணுமுறை இருப்பதால் அவருக்கு அந்த நாகப்பட்டினம் ஒதுக்கப்பட்டு பார்க்க முடிகிறது. தஞ்சாவூரை பொறுத்தவரைக்கும் வினோத் வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர். மேலும் திருச்சியை பொறுத்தவரைக்கும் ரமேஷ், ஏற்கனவே திருச்சி தான் அவர் திருவெரும்பூர் சட்டமன்ற ஸ்ரீரங்கத்திலிருந்து போட்டு பார்க்க முடிந்தது. அந்த இடத்துல ரமேஷை அந்த பகுதி மக்களை பொறுப்பு அமைச்சர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். கருணை பொறுத்தவரைக்குமே விஜயலட்சுமி பால் மற்றும் பால்வள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் குமாரமங்கலத்தில் நின்று போட்டியிட்டவர் அந்த தொங்கு பகுதியில் வருவதால் அந்த பகுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாமக்கல்லை பொறுத்தவரை லோகேஷ் தமிழ்ச்செல்வன் வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர், அவருக்கு அந்த பகுதி நாமக்கல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருப்பூரை பொறுத்தவரைக்கும் அருண்ராஜ் மருத்துவம் கல்வி மற்றும் குடும்பநலத்துறை அமைச்சர், அவருக்கு திருப்பூர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருச்செங்கோடு தொகுதி நின்று வெற்றி பெற்றவர். நீலகிரியை பொறுத்தவரைக்கும் கமலி கால்நடை துறை அமைச்சர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேலூர் பொறுத்தவரைக்கும் விஜய் பாலாஜி கைத்தறி துணிநூல் மற்றும் காதித்துறை அமைச்சர், அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஈரோடு பொறுத்தவரைக்கும் மூத்த அமைச்சர்களுடைய செங்கோட்டின் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சருக்கு ஈரோடு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. கோவையை பொறுத்தவரைக்கும் சம்பத்குமார் கோவை வடக்கில் வெற்றி பெற்றவர், பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சராக இருக்கிறார், அவருக்கு கோவை மாவட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மதுரை மற்றும் தேனியை பொறுத்த நிர்மல் குமார் மற்றும் எரிசக்தி சட்டத்துறை அமைச்சர், திருப்பரங்குன்றத்தில் நின்று வெற்றி பெற்றவர். மதுரை மாவட்ட உசிலம்பட்டி சேர்ந்த அடிப்படையில மதுரை மற்றும் தேனி மாவட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. புதுக்கோட்டையை பொறுத்தவரைக்கும் முகமது பர்வேஸ் தொழிலாளர் நலன் மற்றும் தென் மேம்பாட்டுத்துறை அமைச்சர், அவருக்கு புதுக்கோட்டை மாவட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அறந்தாங்கி தொகுதி நின்று வெற்றி பெற்றவர். சிவகங்கை பொறுத்தவரைக்கும் பிரபு இயற்கை வளங்கள் துறை அமைச்சர், அந்த பகுதியில் அந்த தொகுதி சார்ந்தவர் இருப்பதால் அந்த மாவட்டத்தை சார்ந்திருப்பதால் அவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிருஷ்ணகிரியை பொறுத்தவரைக்கும் தொழில்துறை அமைச்சர், விருதுநகரை பொறுத்தவரைக்கும் ஜெகதீஸ்வரி சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர், திருவாரூரை பொறுத்தவரைக்கும் விஸ்வநாதன் உயர்கல்வித்துறை அமைச்சர், அவர் குறிப்பாக மேலூர் வெற்றி பெற்றிருந்தாலும் கூட அவர் திருவாரூர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தூத்துக்குடியை பொறுத்தவரைக்கும் அமைச்சர் ஸ்ரீநாத் மீன்வளத்துறை அமைச்சர், மீனவர் நலத்துறை, மேலும் அந்த தொகுதியை தான் வெற்றி பெற்றிருக்கிறார். அந்த ஊர் பகுதியில் இருப்பதால் அவருக்கு அந்த தொகுதி கொடுக்கப்பட்டிருக்கு. ராமநாதபுரத்திற்கும் மதன் ராஜா குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர், ஒட்டப்பிடாரத்தில் நின்று வெற்றி பெற்றவர். சேலம் மாவட்டத்தை பொறுக்கும் விஜய் தமிழன் பார்த்திபன் போக்குவரத்து அமைச்சர், சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவர் தான், அவருக்கு அந்த மாவட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கன்னியாகுமரியை பொறுத்தவரைக்கும் ராஜேஷ்குமார் சுற்றுலாத்துறை அமைச்சர், காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர், அவர் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர், அவருக்கு மாவட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தென்காசியை பொறுத்தவரைக்கும் ராஜீவ் சுற்றுச்சூழல் மற்றும் கால்நடை மாற்றுத்துறை அமைச்சர், திண்டுக்கல்லை பொறுத்தவரைக்கும் விக்னேஷ் விலக்கு மற்றும் ஆயத்தறிவுத்துறை அமைச்சர், ஏற்கனவே கிணத்துக்கடவில் நின்று போட்டியில் வெற்றி பெற்ற அமைச்சர், அவருக்கு திண்டுக்கல் கொடுக்கப்பட்டிருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. மேலும் வருவாய் மாவட்டங்களுக்கு பொறுப்பு அமைச்சராக நியமனம் செய்யப்பட்ட அமைச்சர் பெருமக்கள், சம்பந்தப்பட்ட ஆட்சித் தலைவர்கள், மாவட்ட கண்காணிப்பு அலுவலர்கள் மற்றும் அனைத்து துறை சார்ந்த அலுவலர்கள் ஒருங்கிணைந்து பணிகளை துரிதப்படுத்துதல், நலத்திட்ட உதவிகளை பொதுமக்கள் சென்றடைவதை கண்காணித்தல், பேரிடர் காலங்களில் நிவாரணம் வழங்குதல், தேவையான ஆலோசனைகள் வழங்குதல் போன்றவற்றை மேற்கொள்ளுமாறு அரசு ஆணையிட்டிருப்பது, அரசாங்கம் வெளியிட்டிருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கக்கூடிய. ஆனால் தமிழக முதலமைச்சர் ஆட்சி அமைந்த நாளிலிருந்து தொடர்ந்து ஒவ்வொரு துறை சார்ந்த அதிகாரிகளுடன் குறிப்பாக ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி ஆலோசனை மேற்கொண்டு பார்க்க முடியுது. ஏற்கனவே பல்வேறு பகுதிகளில் சில திட்டங்கள் மக்கள் சென்றடையவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்து வருவதில்தான் அதை முழுமையாக தடுப்பதற்காக இந்த மாவட்டம் தோறும் அமைச்சர்களை நியமித்திருப்பது மிக முக்கியத்துவம் பார்க்கப்படுகிறது. மிக முக்கிய நோக்கம் என்னவென்றால் மக்களுக்கு வரக்கூடிய திட்டங்களும் அரசு கொடுக்கக்கூடிய நலத்திட்டங்களும் அரசு கொடுக்கக்கூடிய உதவிகள் மக்களிடையே சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த பொறுப்பு அமைச்சர்களை நியமித்திருப்பதாக அரசு அதிகாரிகள் தகவல் தெரிவிக்கிறார்கள். சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நௌஷத்.